அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன கேள்வி பார்ப்போம். சுட்டி வடிவில் மாற்றுக. தரப்பட்டது மடக்கை வடிவத்தை எவ்வாறு சுட்டி வடிவில் மாற்றுறது நம்ம இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் மாறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கேள்விக்கு போயிடலாம். ரைட், எங்களுக்கு சுட்டி வடிவில் மாற்றுக. தரப்பட்டது மடக்கை வடிவம் லொக் வடிவம்னு சொல்லுவோம். மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவில் மாற்றணும்னு சொன்னால் எங்களுக்கு தெரியணும் சுட்டி வடிவம் எப்படி இருக்கும். சுட்டி வடிவத்தில் ரெண்டு இருக்கும், ஒன்று அடி மற்றது சுட்டி. இந்த சுட்டி வடிவத்தில் இவரை சொல்லுவோம் அடின்னு சொல்லுவோம், இவரை சொல்லுவோம் சுட்டி அல்லது வலு. சுட்டின்னு சொல்லுவோம் அல்லது வலுன்னு சொல்லுவோம். எனவே உங்களுக்கு சுட்டி வடிவத்துக்கு மாற்றணும்னு சொன்னா அடியும் இருக்கணும், யாரும் இருக்கணும், சுட்டியும் இருக்கணும். எனவே இந்த மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு மாற்றணும்னு சொன்னா மடக்கையில யாரு அடி, 3 அடி. அடியில் இருக்கிறதான் மடக்கையில அடி. மடக்கைக்கு யாரு அடியோ அவரே சுட்டிக்கும் அடி. எனவே சுட்டிக்கும் அடி, சுட்டி வடிவில். எனவே அடி இங்க 3. ரைட், மடக்கைக்கு யாரு அடியோ அவர் தான் சுட்டிக்கு அடி. போட்டாச்சு, 3 கொண்டு போட்டாச்சு. எனவே 4 இங்க வரும், 81 அங்க வரும். 4 எங்களுக்கு சுட்டியா வரும், சமன் 81. எனவே இதுதான் எங்களுக்கு சுட்டி மடக்கை வடிவத்தில் இருக்கிறது, சுட்டி வடிவில் இருக்கு. ஓகே, வாங்க ரெண்டாவது கேள்விக்கு போவோம். இங்க யாரு எங்களுக்கு அடின்னு பார்ப்போம். யாரு அடியோ சுட்டி, மடக்கைக்கு யாரு அடியோ சுட்டிக்கும் அவரே அடி. போட்டாச்சு, அடிய போட்டாச்சு. இப்ப நாங்க இவரை இங்க எழுதணும், இவரை அங்க எழுதணும். சி எங்களுக்கு சுட்டியா வருவர், சமன் பி. அவ்வளவுதான், மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்தை கழிட்டேன். வாங்க இந்த கேள்வி போகும். இந்த கேள்வியில யாரு அடி எங்களுக்கு 5. மடக்கைக்கு யாரு அடியோ சுட்டிக்கும் அவரே அடி. 5 போட்டாச்சு. இப்ப இவரை கொண்டு சுட்டியா எழுதுவோம், சமன் 125. எனவே 5 3 சமன் 125. ஓகே, அதே மாதிரி வாங்க இந்த கேள்விக்கு போகும். இங்க எங்களுக்கு இந்த மடக்கை வடிவத்தில் எங்களுக்கு யாரு தரப்படல, அடி தரப்படல. ஆனால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், லொக்கன்றதுக்கும் எல்ஜி என்றது, எல்ஜி என்று சொன்னா அடி 10 கொண்ட மடக்கை. எனவே இதுல யார் இருக்கிறதாக கருதுவோம்னு சொன்னால் 10 இருக்கிறதாக கருதுவோம். எனவே இங்க அடி யாரு, 10. எனவே சுட்டிக்கு மடக்கைக்கு யாரு அடியோ சுட்டிக்கும் அவரே அடி. போட்டாச்சு. இனி அவரை கொண்டு இங்க எழுதுவோம், சமன் 100. எனவே 10 2 சமன் 100. எனவே கேள்விகள் எல்லாம் நிறைய பெற்றது. எனவே ஒரு மடக்கை வடிவத்தில் இருக்கிறவரை சுட்டி வடிவுக்கு எப்படி மாற்றுறது என்பதை பற்றி ஒரு பூரண விளக்கம் இருக்குமென்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியான இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஓகே, நன்றி.